மாண்புமிகு முதலமைச்சர் அவரிடத்திலே வந்து நாங்கள் ஏற்கனவே வந்து எங்களுடைய தலைமை பொறியாளர் செவி வழியாக சொன்ன செய்தி வைத்துக்கொண்டு இது மாதிரி முடிஞ்சிடுச்சு, அதனால் 100% முடிச்சுட்டோம், அதனால் நீங்கள் தேதியை ஒதுக்க வேண்டும் என்று 2 தினங்களுக்கு முன்னால் நானும் நம்முடைய கமர்ஷியல் டேக்ஸ் மினிஸ்டர் நம்முடைய சகோதரர் மூர்த்தி அவர்களும் முதலமைச்சரை சந்தித்து நீங்கள் வந்து திறப்புழாக்கு வரணும்னு நாங்கள் 2 பேரும் கேட்டுக்கொண்ட அதே நேரத்தில் முதலமைச்சர்கிட்ட சொன்னேன், நாளைய தினம் நான் துறையினுடைய செயலாளர் அவர்கள் அதே போன்று நாங்கள் போய் நேரடியாக பார்த்துவிட்டு வந்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கு இதை பார்த்துட்டு நாங்கள் போய் முதலமைச்சர்கிட்ட வந்து முழுமையான ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்த உடனேயே அவர்கள் இந்த மாதத்திலேயே ஒரு தேதியை ஒதுக்கி அந்த திறப்புழாவுக்கு அவர்கள் வர இருக்கிறார்கள். எனவே அது சம்பந்தமாக விழாவை எப்படி நடத்துவது, எப்படி கொண்டு வருவது என்பதற்காகத்தான் சம்பந்தப்பட்ட துறையை சார்ந்தவர்களை நாங்கள் அழைச்சிருக்கிறோம். பொதுவாக இந்த ஜல்லிக்கட்டு என்பது ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றத்தினுடைய ஆணைக்கு பின்னால் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையில் தான் குழு அமைக்கப்பட்டு இந்த ஜல்லிக்கட்டு இந்த பகுதியில் சிறப்பாக நடைபெறுகிறது. அந்த மாவட்ட ஆட்சியருடைய தலைமையிலே பல்வேறு துறைகளை சார்ந்தவர்கள், பொதுவாக சட்டம் ஒழுங்கு என்று சொன்னால் காவல்துறை, அதே போன்று மாடுகள் என்று சொன்னால் அதுக்கு வந்து கால்நடை பராமரிப்புத்துறை, அதே போன்று விளையாட்டுத்துறை, இப்படி பல்வேறு துறைகளை அடக்கி ஒரு குழு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையில் இயங்கி கொண்டிருக்கிறது. எனவே மாவட்ட ஆட்சித்தலைவரை உள்ளடக்கி அதே போன்று இந்த ஆணை முதலாக நாங்கள் வந்து பொதுப்பணித்துறையின் சார்பாக இந்த கட்டடத்தை கட்டியிருந்தாலும் கூட இதற்கு எனக்கு ஆணை அறிவித்தவர்கள், அதுக்கு பணம் எங்களுக்கு துறைக்கு பணம் கொடுத்தவங்க யாருன்னு கேட்டால் டூரிஸ்டம் தான். எனவே அந்த டூரிஸ்டத்தினுடைய செயலாளர் அவர்களும் இங்கே நம்முடைய மூத்த ஐஏஎஸ் அதிகாரி மணிவாசகம் அவர்களும் இந்த சம்பந்தமாக ஆய்விற்காக வந்திருக்கிறாங்க. எங்களுடைய துறையினுடைய செயலாளர் பொதுப்பணித்துறை செயலாளர்கள் வந்திருக்கிறார்கள். அதே போன்று எல்லாம் வந்து கூடி உட்கார்ந்து பேசி இந்த விழாவை எப்படி நடத்துவது என்ற அடிப்படையில் இன்றைக்கு ஆய்வுக் கூட்டத்தை நடத்த நான் இருக்கிறேன். அதே போன்று இந்த பணிகள்லாம் முடிந்த உடனே இன்றைக்கு சென்னைக்கு சென்று முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சொல்வதற்கு அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது. சார், இப்போ நிலம் கொடுத்தவங்க வந்து விவசாயிகள்லாம் கேட்குறாங்க, பணம் கேட்குறாங்க, இந்த செட்டில்மெண்ட் ஆகலை. பணம்லாம் ரொம்ப அதாவது லேட்டஸ்ட் நியூஸ் கேளுங்க, லேட்டாக நியூஸ் கேட்டுக்கிறீங்க. 3 தினங்களாக வந்து மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் உட்காந்து அனைவருக்கும் வந்து பணம் கொடுக்கப்பட்டு விட்டது. நீங்கள் சொல்கிற செய்தின்றது 1 மாதத்துக்கு முன்னால் நான் வந்தபோது பணம் எங்களுக்கு வரலன்னு சொன்னதுன்றது அது உண்மை தான். ஆனால் அதுக்கு பின்னால் வந்து அரசாங்கம்லாம் ஜீவாலாம் போட்டு அவங்களெல்லாம் பணம்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. அதனால் விவசாயிகள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. கலைஞர் அரங்கம்னு பேர் வைக்கிறதுல ஒரு இஷ்யூஸ் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே. கலைஞர் அரங்கம்னு பேர் வைக்கிறதுல எதிர்ப்பு கிளப்புறாங்க. எப்பவுமே தமிழ்நாடு என்பது ரொம்ப விழிப்புணர்ச்சி உள்ள ஒரு மாநிலம். பிற மாநிலங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழ்நாடு ரொம்ப விழிப்புணர்ச்சி உள்ள மாநிலம். படிப்பறிவிலும் சரி அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம மாநிலம் தான் முதன்மையில் இருக்கும். மகளிரில் அதிகம் படிக்கிறது கூட நம்முடைய மாநிலம் தான். விழிப்புணர்ச்சி அதிகமாக இந்த சமூக வலைத்தளத்தோடைய தாக்கம் பெருக்க தன்னை அடையாளம் காட்டிக் கொள்வதற்காக சில நேரங்களில் சில செய்திகள் இப்படி தான் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு என்ன இருக்குது இதில். தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த அண்ணன் கலைஞர் அவர்கள் 5 முறை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தபோது இதுக்கு பல்வேறு இடர்பாடுகள் குறுக்கீடுகள்லாம் வந்தது என்பது என்னை விட மதுரை சார்ந்த உங்களுக்கெல்லாம் தெரியும். எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன நடைபெற்றது அப்படின்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்கு பின்னால் முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் எடுத்துக்கொண்ட பெரும் முயற்சியின் காரணத்தினால்தான் அதற்கு பின்னால் தொடர்ந்து இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் கேஸ் நடத்தி அந்த கேஸின் மூலமாக நாங்கள் வெற்றி பெற்றோம் என்றெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். நான் இன்னொரு செய்தியை நான் உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதன் மூலமாக இப்போ நான் திருவண்ணாமலைக்காரன். எங்கள் ஊரில் ஜல்லிக்கட்டு என்னான்னு சொன்னால் எங்களுக்கு வந்து அவ்வளோவா தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது எங்கள் ஊரில். ஆனால் ஜல்லிக்கட்டு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து உச்சநீதிமன்றத்தில் வெற்றி பெற்ற உடனேயே நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக எங்களுடைய திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து இந்த காளைகளை அந்த சின்னத்தை வந்து நான் நிறுவி இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா கிரிவலத்துக்கு வர்றவங்க பூரா பேரும் பார்த்தீங்கன்னா அங்கே தான் போய் எல்லாம் பூரா செல்ஃபி எடுத்துருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அந்த தாக்கம் எங்களுக்கு வந்திருக்கிறது. ஆக அந்தபடி தாக்கம் தமிழ்நாட்டிலே உருவாவதற்கு யார் காரணம் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களும் அண்ணன் கலைஞர் அவர்கள் தான் அதற்கு காரணம். அதனால் வந்து அரசின் சார்பாக நாங்கள்லாம் வந்து அமைச்சரவையில் முடிவு செய்து முதலமைச்சர் அனுமதியோடு தான் பேர் வைக்கிற மொழியை ஏதோ ஒருத்தர் யாரோ வர்றவங்க போகிறவங்க வைக்கிறதல்ல. எப்போ ஜனநாயக நாட்டில் ஒரு கருத்தை சொல்லுகிற பொழுது எதிர்கருத்து இருக்கத்தான் செய்யும், இல்லாத இருக்க முடியாது. இப்போ நாங்கள் எல்லாம் போராது செஞ்சுருக்கிறோம். உடனே நாங்கள் போகிறோன்னே எலெக்ஷன் உடனே எங்களை ஏற்று வர வேட்பாளர் போடாதே இருக்கிறாங்களா? ஐயா எல்லாம் போராது செஞ்சு போட தான் செய்வாங்க. அதனால் வந்து எதிர்கருத்து என்பது ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டியது. பெரும்பான்மையான மக்கள் இப்படித்தான் வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் வைக்கிறோம். ஜல்லிக்கட்டு அரங்கம் வந்து
இப்போ ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு மட்டுமா மற்ற பயன்பாடுகளுக்கு மற்ற கேம்ஸ் நடத்துறதுக்கு யூஸ் பண்ணுவீங்களா? இல்லை, இப்போத்தை பொறுத்தளவுக்கு முதலமைச்சருடைய இலக்கு அல்லது அவருடைய எண்ணங்கள் என்பது நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல தென்னகத்தினுடைய பாரம்பரியமான ஒரு பண்பாட்டினுடைய சின்னமாக இருந்தது ஜல்லிக்கட்டு என்பது. அதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இப்பொழுது வந்து இந்த நிகழ்வை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். வருங்காலங்களில் இந்த பகுதியில் இருக்கிற மக்களுடைய விருப்பத்திற்கு இணங்க மீதி ஜல்லிக்கட்டு இல்லாத நாள்களை எதாக பயன்படுத்தணும்னு இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் கோரிக்கை வைப்பானால் அது முதலமைச்சர் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அவர் மூலமாக இந்த தொடர்ந்து செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. சார், ஆஃப் ரவுண்டில் கட்டமைக்கப்பட்டிருக்கு, இப்போ ஃபுல் ரவுண்டு கட்டமைக்கிறது வாய்ப்பு இருக்கா? இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கே தெரியும், அதை முழுமையாக கட்டணுன்றதா எங்களுடைய முதலமைச்சருடைய எண்ணங்கள் கூட, அதில் ஒன்றும் மாற்று கருத்துலாம் இல்லை. ஆனால் உங்களுக்கு அரசாங்கத்துடைய நிதி நிலைமை உங்களுக்கெல்லாம் தெரியும் என்ன நிலைமை. இந்த அரசாங்கத்திட்ட முதலமைச்சர் வருகிற பொழுது ஏறத்தாழ 6,28,000 கோடி ரூபாய் கடனோடு அவர்கள் விட்டு போய்விட்டாங்க. அதுக்கு பின்னால் முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே உள்ளாட்சித்துறை அமைச்சராக முதலமைச்சராக இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டுடைய தலைநகராக இருக்கிற சென்னையினுடைய வணக்கத்துறைய மேயராக இருந்து இதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கையில் வைத்துக்கொண்டு அவருடைய அட்மினிஸ்ட்ரேட்டர் என்று சொல்லுகிற அந்த திறமையை பயன்படுத்தி கொண்டு ஆட்சி இன்றைக்கு மக்களுக்கு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பல திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலை தான். ஆனால் எங்கெங்கெல்லாம் ஓரளவுக்கு சிக்கனப்படுத்தி நிர்வாகத்தை கொண்டு போவது மூலமாக அந்த அடிப்படையில் தான் ஜல்லிக்கட்டே நிறுவனம். அதே நேரத்தில் முழுமையாக இதை பாதி அளவுக்கு இந்த கேலரி போட்டிருக்கிறோம், இந்த பாதியை போட்டோம்னா நிகழ்ச்சி எடுக்கிற பொழுது டெம்பரரியாக நாங்கள் அதை போட்டு நாங்கள் ஏற்பாடு பண்ணுவோம். வருங்காலத்தில் இப்பொழுது கூட அமைச்சர் அவர்கள் வருகிற பொழுது கூட என்னுடைய காலத்தில் சொன்னார், முதலமைச்சர் வர்ற போது நான் அவர்கிட்ட கோரிக்கை வைக்க போகிறேன், எங்கள் பகுதி மக்கள்லாம் அது முழுமையான அரங்கம் வேணும்னு நினைக்கிறாங்கன்னாரு. இது முழுமையான அரங்கம் தான், இது ஒன்றும் பாதி அரங்கம் இல்லை. உட்கார இடங்களில் மட்டும் டெம்பரரியாக நாங்கள் போட போகிறோம். இதனுடைய கோரிக்கை ஏற்று முதலமைச்சர் அது முழுமையாக ஆக்குவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. 23, 24 சார் தேதி திருப்பதிலாம் இல்லை, இன்னும் தேதி என்பது இன்னும் முடிவு செய்யப்படவில்லை. இந்த மாதத்திற்குள் முதலமைச்சர் அவர்கள் திறந்துவதற்கு இசை தந்திருக்கிறார்கள்.